ஞாயிற்கடையாய் கிடந்தடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாரியனே, எல்லையுமாய் எழுந்தரும் நாவருக்கு அரகர 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 அரோகரா அரகர 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 அரோகரா அரகர 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 அரோகரா எழுந்தரும் நாவருக்கு அரகர 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 அரோகரா வல்லவரும் ஊற்றினை திருந்தடி பொருந்த கைதொழவும் நாட்டினை தழுகிய ஏற்ற வல்ல மதுவாத்திலே நூறம் சொல்லுவார் இல்லை துன்பமே. கைதாஞ்சலை வைத்து கண்ணீர் பொய்தான் துணை போற்றி ஜய ஜய போற்றி கைதான கண்டு உடையாள் உங்கள் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் இருத்தி அடியே நடுவில் இருப்பதனால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்னுடைய வார்த்தை படுக்க வைத்து மீண்டும் ரத்தை மேலே ஓட்டுவதுதான் இதுக்கு பிராய்ச்சித்தம் என்று சொல்லி அந்த இளவரசர் குழந்தையை படுக்க வைத்து ரதத்தை ஓட்டச் சொல்லி உத்தரவிட்டான். யாருமே ரதத்தை ஓட்டவில்லை. திரும்ப அரசனே மேலே ஏறி உட்கார்ந்து ரதத்தை ஓட்டி செல்லும் பொழுது ரதம் குதித்து ஓடிவிட்டது. ஏன் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தா, மனுநீதி சோழம் வந்து திருவாரூர் தியாகேஸ்வரர் மேலே பட்டி பூண்டு வரம் இருந்து அந்த குழந்தை பிறந்தது இளவரசன். அந்த பேருக்கு வந்து வீதி விடங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வச்சு கொண்டாடின காரணத்தினால இறைவன் கொடுத்த வரத்தில் பிறந்த குழந்தை மீது இப்படி மாட்டுக்காக அரசன் இப்படி செய்கிறான்னு சொல்லி இறைவன் பார்த்து ரதத்தை தூக்கி விட்டு எட்டி குடிச்சு ஓடி
அதுக்கு பிற்பாடு அந்த கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே உயிர் பெற்றெழுந்து இறைவன் காட்சி கொடுத்து அந்த நடந்த சம்பவத்தை கடந்த மாதங்களில் பார்த்தோம். இந்த தடுத்தாட்கொண்ட பெருமான் என்ற தலைப்பில் ஒரு அடியார் சிவனடியார் நாயன்மார் அவர்களை இன்னைக்கு பார்க்கலாம். தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையே உள்ள திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்ற ஊர். தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு இப்படி அந்த வடகிழக்கு திசையில் இருப்பது தொண்டை நாடு. திருமுனைப்பாடி சோழ நாடு என்பது இங்கே திருச்சி, தஞ்சாவூர் இந்த பகுதி. இதுக்கு அதுக்கு இடையில ஒரு ஊர் திருமுனைப்பாடி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலே, அங்கே ஒரு திருமுனைப்பாடின ஒரு குறு நில மன்னர் சிற்றரசன் ஆண்டுட்டு இருந்த நாட்டிலே திருநாவலூர், அதில் ஒரு கிராமம். இப்போ குமரவளையம் கிராமம்னா அருகம்பளையம் ஊர் இப்படி எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன திருநாவலூர் என்ற ஒரு ஊரில் சடையனார் என்னும் அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்தனர் என்பது பூஜைக்கு தகுதியானவங்க, உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறது அந்தனர் சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவர் மனைவியர் இசைஞானியர் என்பவர் கணவரிடம் மிகுந்த பக்தி பூண்டு இல்லற நெறி வலுவாது வாழ்ந்து வந்தார். சடையனார் இறைவன் மேல பக்தி வச்சார், நம்ம கணவர் மேல பக்தி வச்சாங்க. இப்படி வாழ்ந்து வந்த காலத்திலே சடையனார் சிவபெருமானிடம் அந்திய பக்தி கொண்டார். அத்தியந்த பக்தி கொண்டவர். எந்த நேரம் ஆண்டவனின் சிந்தனையிலேயே தம் பொழுதை கழித்து வருவார். ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறிதும் வலுவாத காலத்தை போக்கி வந்தார். ரொம்ப பக்தியா உயர்வா இருந்து நித்திய கடனை காலையில் எழுந்திரிச்சு சூரியன் தோன்றதுக்கு முன்னே குளித்து எல்லாம் பூ எடுத்து கோயிலை சுத்தம் பண்ணி வழிபாடெல்லாம் செஞ்சு ரொம்ப பக்தியாக இருந்துட்டு வந்தார். நாரும் மனமும் போல இழைத்திருக்கும் அத்தம்பதியருக்கு மகனாக வந்து அவதரித்தார் சுந்தரர். சுந்தரர் கைலையில சிவபெருமானை தொண்டு செஞ்சு கொண்டவர். அவர் பூ எடுக்கும்போது அம்மாவுக்கு தோழிமார்கள் 2 பேர் பூ எடுத்துக்கிறாங்க. அவங்க மேலே சுந்தரருக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டதுனால சிவபெருமான் போய் நீ பிறந்து மனிதனாக பிறந்து கல்யாணம் செஞ்சு வாழ்ந்து வர வேண்டும் சொல்லி அனுப்பி விட்டார். அப்போ அவர் எங்கே பிறக்கிறாரு? சடையனாருக்கும் இசைஞானியருக்கும் மகனாக தோன்றுகிறார், பிறக்கிறார். இறைவனின் அருட்பிரசாதத்தை கண்டு சடையனாரும் இசைஞானியரும் அளவில்லா சந்தோஷம் கொண்டனர். குழந்தையை கொண்டாடி மகிழ்ந்தனர். அந்த குழந்தை சுந்தரர் புருஷன், அதாவது சுந்தரன்னா சுந்தரத, அப்படி ஒரு அழகான ஒரு குழந்தை. அதை பார்த்தா சிவபெருமான் சொல்லணும். அப்படி ஒரு குழந்தை, அதை கண்டு மகிழ்ந்து சிவன் கொடுத்த வரம்னு ரொம்ப பெருமைப்பட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஈசன் அனுக்கிரகத்தால் பிறந்த அக்குழந்தைக்கு நம்பி ஆரூரன் என்று நாமகரணம் செய்தனர் பெற்றோர். பெயர் வைத்து கொண்டாடி மகிழ்கிறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை வளரலானான். அந்தந்த பருவங்களில் சடையனார் மகனுக்கு ஒரு குறையும் வைக்காமல் செய்ய வேண்டியவற்றை செய்து மகிழ்ந்தார். தெய்வீகங்களால் வீசும் முகத்தை தெய்வீக கலை வீசும் முகத்தை உடைய குழந்தையை ஊரார் அனைவரும் கொஞ்சி மகிழ்ந்தனர். ஒரு சாதாரணமாக இல்லாமல் வித்தியாசமாக ஒரு குழந்தை இருந்த ஒரு தரத்தில் போனாலும் வந்தாலும் எல்லாருமே மகிழ்ந்து புகழ்ந்து ஒரு நினைக்கக்கூடிய அந்த குழந்தை அப்படி இருக்கு. நம்பி ஆரூரருக்கு 3 வயது நிரம்பியது. நன்கு நடக்கவும் ஓடவும் தொடங்கிவிட்ட குழந்தை எப்போதும் வீட்டினுள்ளே அடைந்து கிடக்குமா? 3 வருஷத்து குழந்தை வீட்டில் அடைஞ்சே இருக்குமா? சிறுசா இருந்தால் அடைஞ்சிருக்கு, பெருசான என்ன ஓட்டம் முடிச்சிருக்கு. அப்போ ஓடிக்கொண்டு இருக்குது.
தெரு வீதியில் ஓடி விளையாடுவான். குழந்தையின் விளையாட்டுக்கு சடையனார் சிறு தேர் ஒன்று செய்து கொடுத்திருந்தார். அன்னைக்கே விளையாடுறதுக்கு சின்ன தேர் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கிறார். மகமேல் ஒரு அப்படி ஒரு அன்பு. தேரை கண்டது நம்பி அடைந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவில்லை. அந்த குழந்தைக்கு தேரை கண்டோன்னே என்னவோ நம்மளுக்கு இறங்கிட்டு மாதிரி ஒரு சந்தோஷம். சிறு கயிற்றை கட்டி அதை இழுத்து கொண்டு தெருவெங்கும் ஓடி வந்தான். அந்த காலத்தில் நம்மளுக்கு பனங்காய் வண்டி பூட்டி அதே நம்மளுக்கு வண்டி. அதில் 4 சக்கர வண்டி, 2 சக்கர வண்டி, 2 உச்சி குறுக்கால வச்சு கட்டு 4 சக்கரம் போட்டு போகிறப்போ பனங்காய் போட்டு வண்டி மரமே போச்சு. கண்டே வாங்க மரம் ஒரு மரம் கூட இல்லை. 10 மரம் இருந்து 20 மரம் இருக்கு. நொங்கு எப்படி இந்த காலத்துக்கு கிடைக்குது? அதான் நாம சீக்கிரம் வராதுங்க. போகாது போறது. ஆமாங்க, இன்னும் 4-5 தலைமுறைக்குமே. ஆமாங்க, 4-5 தலைமுறை அதான் பணம் வச்சு பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு பழமொழி. சின்ன வயசுல வச்சா வந்துருங்க. ஆமாங்க, கொஞ்சம் ஆளுமையான வச்சு வராது. இல்லை சின்ன வயசுல வச்சாலுங்க சிரமம் தரும். வந்துருங்க வந்துருக்கு. நான் வச்சு வந்துருங்க பரவாயில்லைங்க. காய் அந்த கோட்டிலே அது எந்த பண்ணை அப்படின்னு பார்த்தீங்களா? மரம் வந்து காலையில் இசைஞானியர் குழந்தையை நீராட்டி தலைவாரி பின்னி அழகு செய்தார். அவங்க அம்மா குளிச்சு விட்டு தலையெல்லாம் வாரி, அப்போல்லாம் குழந்தைகளுக்கு முடியெல்லாம் வெட்ட மாட்டாங்க, நெருக்கமா விட்டுருவாங்களே, குடிமை போட்டு விட்டுருவாங்க. பசங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும். அவர் உள்ளே சென்று உடை எடுத்து வருவதற்குள் குழந்தை தேரை உருட்டி கொண்டு தெருவுக்குள் ஓடிட்டார். திரும்பி வந்ததும் அணிவிக்கலாம் என துணியை வைத்துவிட்டு காரியங்களில் ஈடுபட்டார் இசைஞானியர். தெருவிலே இறங்கிய குழந்தை சற்று தொலைவில் 7-8 வீடுகளுக்கு அப்பால் தன்னோட இனத்து குழந்தைகள் பலர் விளையாடி கொண்டு இருப்பதை கண்டான். இனமான குழந்தை விளையாடிட்டு இருக்கிறது கண்ட உடனே அவ்வளவுதான், அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. தேரை இழுத்து கொண்டு அவர்களிடம் ஓடிவிட்டான். இங்கே ஒரு ஆள் விளையாடுறக்கு 5-6 பேர் சேர்ந்து விளையாடலாம்னு போயிடுச்சு. அந்த நேரத்தில் வெளியே அரசன் நரசிங்க முனையார் வந்து கொண்டு இருந்தார். அரச அந்த நேரத்தில் அந்த வீதி வழியாக வந்துட்டு இருக்குது. தெருவிலே குழந்தைகளுடன் சிறு தேரை இழுத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் நம்பி ஆரூரரை கண்டான். குழந்தையின் கள்ளங்கவடமற்ற முகமும் அதிலே பிரகாசிக்கும் காந்தியையும் கண்ட அரசன் மேலே செல்லாது நின்று விட்டான். தேரு போக போக நிறுத்திட்டு அங்கேயே அந்த குழந்தையை பார்த்தோன்னே இறங்கி நின்றுட்டார். கால்களில் தண்டையும் இடுப்பிலே நாய்க்காசுகளும். அன்னைக்கு எல்லாம் ஓட்டக்காசு, இந்த நாய்க்காசுன்னு காசு எல்லாம் போறையில் தொங்கிட்டுருவாங்க. சலங்கையாட்ட போற எடுத்து சுற்றி சலங்கையும் போடுவாங்க. சிரிச்சு 2 சலங்கையா. அது எதுக்கு அன்னைக்கு சலங்கை சங்கு சிரிச்சா ஓட்டி போட்டு கைகளில் வளையும் கழுத்திலே மணி மாலையுமாக மழலை சொற்களை உதிர்த்தபடி விளையாடும் குழந்தையை காண காண இரு கைகளாலும் அவனை வாரி அணைத்து மகிழ வேண்டும் என்று அரசனுக்கு உள்ளம் விளைந்தது. அரசனுக்கு ஒரு ஆசை, அந்த குழந்தை கட்டி தழுவ வேண்டும், அதை எடுத்து செத்த விளையாடான்னு ஒரு ஆசை வந்தது. பல்லக்கிலிருந்து இறங்கி வந்தான். குழந்தையை தூக்கி முகத்தோடு முகம் சேர்த்து அணைத்து கொஞ்சினான். குழந்தையோ அரசனை நோக்கி சிரித்தது. அரசன் ஆனந்த வாரியில் திளைத்து போய் நின்றான். அரசனை பார்த்து சிரிக்கப்போ அரசனுக்கு மகிழ்ச்சி மீண்டும் மெச்சாகி திகழ்த்திட்டார். நடு வீதியிலே அரசன் பல்லக்கிலிருந்து இறங்கி தெருவிலே விளையாடி கொண்ட குழந்தையை தூக்கி கொஞ்சுவதைக் கண்ட அண்டை அயல் வீட்டினர் வியப்புடன் வெளியே வந்தனர்.
பொதுமக்கள் எல்லாம் பார்த்தா அரசன் வந்து இந்த குழந்தைய எடுத்து இவ்வளவு விளையாட்டு போட்டு இருந்தா வீட்டில் இருக்க முடியுங்களா? நல்லா வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. பெரியவரே, இந்த பாலகனை பெற்றெடுத்த புண்ணிய சீலர் யார் என்பதை தெரிவிக்க முடியுமா என்று அங்கிருந்த ஒருவரை நோக்கி கேட்டான் அரசன். இந்த குழந்தைய என்னுடைய பெற்றோர்கள் யாரு என்னன்னு கேட்குறாங்க. அரசே, தங்கள் அன்புக்கு பாத்திரரான சடையனாரின் தவ புதல்வனே இப்பாலகன் என்றார் அந்த முதியவர். ஏற்கனவே அரசனுக்கு சடையனாருக்கும் நெருங்கிய உறவு, அதை வச்சு சொல்றாங்க. அரசனின் சந்தோஷம் பன்மடங்காகி விட்டது. நம்மளுக்கு உடைய உறவு முறையில் வந்திருக்கிற குழந்தைன்னு சொல்லி பின்னும் அதிகமான சந்தோஷம். சடையனாரின் மைந்தனா இவன், ஆகா, தந்தையின் அறிவுத்திறன் மைந்தனின் முகத்திலும் ஒளிர்கிறது என்று குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக தட்டினான். பின்னர் குழந்தையை கைகளில் அணைத்து தாங்கியபடி சடையனாரின் வீட்டை நோக்கி சென்றான். குழந்தை ஒட்டவாடு இல்லை, கன்னத்தில் இப்படி தட்டிட்டு எடுத்து வச்சுட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. இதற்குள் செய்தி சடையனாருக்கு எட்டி விட்டது. அரசன் இப்படி செஞ்சிட்டு இருக்கிற போது செய்தி போகாம இருக்கு. சொல்லுமல்லங்க, ஐயா ஐயா உங்க குழந்தைய அரசன் எடுத்துட்டு இருக்குது, இப்போ விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்லங்க. அரசன் நரசிங்க முனையாரிடம் அவருக்கு நல்ல மதிப்பு உண்டு. அவருடைய நலத்தில் பெரிதும் அக்கறை கொண்டவனாய் அடிக்கடி அரசன் விசாரிப்பதுண்டு. அப்போதுதான் குளத்திலிருந்து திரும்பி இருந்தார் சடையனார். அடுத்த வீட்டிலிருந்து ஓடி வந்து செய்தியை தெரிவித்தார்கள். சடையனார் வாசலுக்கு விரைந்தார். அதே சமயம் அரசன் குழந்தையை தோளிலே சார்த்தியபடி படியேறினான். சார்த்தி வீட்டு வாசப்படியே ஏறியாச்சு. அதை பெருசா இது கம்மியாக முடிப்போதான் பார்ப்போம். போகுது முடிக்க மாட்டேங்குது என்று வாழ்த்தினார் சடையனார். நண்பரே, தங்கள் இல்லத்தை நோக்கி ஓடோடி வந்தேன் என்று முகம் மலர கூறினான் அரசன். சடையனார் அரசனிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றார். வாசலில் கெட்ட பேச்சுகளில் இருந்து அரசன் வந்திருப்பதை அறிந்த இசைஞானியர் பூசை அறையிலே வைத்திருந்த வெண்பட்டு வசித்திரத்தை எடுத்து வந்து ஊஞ்சலிலே விரித்தார். அரசன் வந்து நடந்து வர்றத கொஞ்சம் மக்கள் வந்து விரும்பல. எதுக்கு அரசன் இப்படி இறங்கி இவ்வளவு வசதியான நாடாளு மன்னன் வந்து நடந்து போய் இவர் வீட்டுக்கு போகணுங்கிறது என்ன ஒரு இது சென்ட்டுக்காக இப்படி போறாரு. அது வந்து மக்களுக்கு கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் வேற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா என்னாச்சு, பூஜை அறையில் வைத்திருந்த வெண்பட்டை கொண்டு வந்து விரிச்சு விட்டு ஊஞ்சலிலே உட்காருங்கன்னு சொல்லி அமர வைக்கிற அரசன். சடையனாரின் தோளிலே சாய்ந்திருந்த குழந்தையிடம் கொஞ்சியவாறு உள்ளே நுழைந்த அரசன் ஊஞ்சலிலே அமர்ந்திருந்தான். பின்னர் குழந்தையை வாங்கி தன் மடி மீது அமர்த்தி கொண்டான். இதற்குள் உள்ளே சென்ற இசைஞானியர் சுட சுட பசும்பாலை கொண்டு வந்து அரசன் அருகில் வைத்து வணங்கலானால். இந்த அம்மதை சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்து வரவேற்பு பண்ணி இந்த அம்மா கொடுக்கு. தங்கள் குமாரன் என்னை இங்கு ஈர்த்து விட்டான் அம்மா என்று சொல்லி சிரித்தான் அரசன். குழந்தை இன்னைக்கு இழுத்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. கதை எவ்வளவு தூரம் படிக்கலாமா இல்லை முடிச்சுக்கலாமா? கொஞ்சம் போலாங்களா? அரசனோடு பல விஷயங்களை பேசி வந்தாலும் அரசனுடைய நினைவு முற்றிலும் அந்த குழந்தையை மீது வைத்திருந்தது. அரச போகத்தில்
அக்குழந்தை வாழ முடியுமானால் எவ்வளவு நன்றாக இருப்பான் என்று எண்ணினான். உள்ளத்தில் நினைத்ததை மெல்ல வெளியிட்டான். இந்த குழந்தை இங்க இருக்கிறத விட நம்ம அரசு அரண்மனையில இருந்தா எப்படி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே தாக்கு பிடிக்க முடியாம சொல்றதுக்கு அப்படியே முயற்சி வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சமா ரேசா விட்டுட்டே அப்போ தாக்கு பிடிக்க முடியல. அப்படி அரசனின் விருப்பத்தை கேட்டபோது சடையனாரும் அவரது மனைவியாரும் பெரிதும் மகிழ்ந்தார். சிவசிவா திருமகள் வரும்போது அவளை தடுத்து நிறுத்த அவர்கள் விரும்பவில்லை. திருமகள்னா லட்சுமி. இவ்வளவு ஒரு ஏழை வீட்டுக்கு அரசன் வந்து இந்த குழந்தை கொண்டு போய் எங்க ராஜமாரியர் பண்ண லட்சுமியே வந்த மாதிரின்னு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அரசனின் விருப்பத்துக்கு தங்களுடைய ஆட்சேபனை ஏதும் இல்லை என்று பணிவுடன் தெரிவித்தார்கள். அரசனுக்கு அரசன் எப்படி இருந்தாலும் கொண்டு போயிடுவேன், அவனுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கு முன்னே இவங்க முந்திட்ட நான் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரல, அவன் கூப்பிடுவேன் அப்படின்னு இறங்கி வந்துட்டாங்க. நம்பி ஆரூரரை அரச போகம் சூழ்ந்தது. இப்படின்னு சொன்ன உடனே அரச போகம் என்பது எல்லா சௌகரியங்களும் சூழ்ந்தது அப்படின்னா கிடைக்குது. அதே வருது வந்தாலும் அவர்தம் பெற்றோர்களை காண செல்வதை சென்று சில நாட்கள் வைத்துக் கொள்வதையோ அரசன் தடுக்கவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அது வேணுமல்ல அப்படி ஒன்று. மேலும் வந்து அவங்களே முன் வந்து விட்டதுனால அவன் ஒரு மரியாதைக்காக சரி இருக்கட்டு, இங்கேயும் அங்கேயும் வளர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சில நாட்கள் வைத்துக் கொள்வதையோ அரசன் தடுக்கவில்லை. அவனே சிற்சில சமயங்களில் குழந்தையை திருநாவலூரில் உள்ள அவன் பெற்றோர்களிடம் கொண்டு போய் விட்டு விட்டு வருவான். பார்த்தீங்களா, அரசன் வந்து என்ன பண்ணியிருக்கிற, இங்கேயும் மட்டும் வச்சு பார்த்துரு, வேணா வந்து பார்த்துட்டு போ. இன்னைக்கெல்லாம் கொடுத்து சொல்லுவாங்க, வேணா வந்து பார்த்துட்டு போ இங்கே அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, அரசனே கொண்டு போய் விட்டுட்டு மரியாதை நிமித்தமாக செஞ்சிருக்கிறாங்க. நம்பி ஆரூரர் வளர்ந்து வரலானார். அரண்மனையில் அரச குமாரனுக்குரிய கலைகளில் தேர்ச்சி பெற்று வந்த அதே வேளையில் தாம் பிறந்த குல வழக்கங்களையும் அவர் மறக்கவில்லை. சடையனார் குமாரனுக்கு சமயப்பற்றையும் வளர்த்து வந்தார். உரிய காலத்தில் உபநயம் செய்துவிட்டு வேதங்களில் அருமையை உணரச் செய்தார். நம்பி ஆரூரருக்கு 16 வயது. சடையனார் தம் குமாரனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். அன்னைக்கெல்லாம் குழந்தை திருமணம் கொஞ்சம் விவரம் வந்த உடனேயே கல்யாணம் முடிச்சுடுவாங்க. பிள்ளைகளுக்கும் பிடித்த பசங்களுக்கும் பிடித்த, அதுதான் அன்னைக்கு ஒரு வழக்கம் அப்படி இருந்திருக்கு. இப்படி நடக்கும் காலத்தில் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் என்று சடையனார் விரும்புகிறார். பன்ருட்டிக்கு பக்கத்தே உள்ள புத்தூரில் வசித்து வந்த சடங்க வியாரின் மகள் தம் குமாரனுக்கு ஏற்றவள் என நிச்சயித்து பெரியோர்களை அவ்வூருக்கு அனுப்பி பெண் கேட்டு வர செய்தார். சடையனாரு பொண்ணை தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கெல்லாம் போய் கேட்டு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். திருநாவலூரில் இருந்து வந்தவர்கள் சடையனாரின் மகனுக்கு தம் குமாரத்தியை மனம் செய்து கொடுக்குமாறு கேட்டபோது சடங்கிலியார் பெரிதும் மகிழ்ச்சி கொண்டார். அவரு நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு வரன் வந்திருக்குதுன்னு அவரும் நம்ம மகிழ்ந்து சந்தோஷப்படுறார். நம்பி ஆரூரரின் அறிவுத்திறனையும் அரசாங்கத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கையும் அவர் முன்னமே அறிந்திருந்ததால் அந்த சம்பந்தத்துக்கு மனப்பூர்வமாக சம்மதித்தார். இந்த குழந்தையினுடைய விஷயங்கள் கூட அந்த அங்கே பெண் வீட்டிலே ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுனால அவங்க சம்மதித்து
சொல்கிறாங்க. நரசிங்க முனையரும் திருமணத்திற்கு இசைந்தான். அரசனுமே கல்யாணம் முடிக்கிறதுக்கு அங்கேயும் சொல்லணுமில்லங்க, எல்லாம் சொல்லி தயார் பண்ணுறாங்க. சாரியரான சடங்கலியார் வேதத்தின் 6 அங்கங்களிலும் வல்லவர்களான சடங்கவி பிராமணர்கள் வழிவந்தவர். அவருடைய குலத்தில் சடையனார் தம் மகனுக்கு பெண்ணெடுப்பது பற்றி அரசனுக்கு மிகவும் சந்தோஷமே. அந்த பெண் வீட்டில் அந்த வேதத்தை நல்லா கற்று ஒரு வழிகாட்டு முறையில் இருந்து நல்ல ஒரு தகுதியான ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால இந்த அரசனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அதிகமாகி நல்ல வீட்டில் பொண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசனுக்கு ஒரு சந்தோஷம். அநேக பரிசு பொருட்களுடன் நம்பி ஆரூரரை திருநாவலூருக்கு அனுப்பி வைத்தான். அரசன் அரண்மனையிலேருந்து நிறைய கொடுக்கறதெல்லாம் கொடுத்து அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு கல்யாணத்துக்கான சிலை தூங்கிட்டுன்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கான நாள் நிச்சயிக்கப்பட்டது. உறவினருக்கும் நண்பர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. திருமணத்தை முடித்து வருவதற்காக நம்பி ஆரூரர் நாவலூரை விட்டு புறப்பட நிச்சயித்திருந்த நாளுக்கு முதல் நாளே உறவினர்கள் கூடினர். இங்கிருந்து பொண்ணு வீட்டுக்கு தான் அன்னைக்கெல்லாம் போய் கல்யாணம் செய்யணும். அதுக்கு முந்தின நாளையே 2 நாளைக்கு முன்னையே உறம்புறக்காரெல்லாம் எல்லாம் போகலான்னு சொல்லி தயாரில் கூடியிருக்கிறாங்க. புத்தூரில் திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்தன. சடங்கலியார் சந்தோஷத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து வந்தார். அரச சபையோடு சேர்ந்து அரசனோடு சேர்ந்து கல்யாணம் நடக்குது. இங்கே நல்ல குடும்பமாச்சுன்னு நல்ல ஒரு மகிழ்ச்சியோட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. விடியற்காலையிலே எழுந்துவிட்ட நம்பி ஆரூரர் நீராடி புத்தாடை அணிந்தார். புரோகிதர் மந்திரங்களை ஓத பெற்றோர்களை வணங்கி யாத்திரதானம் செய்து கொண்டு சர்வாங்கலகார பூஜிதராய் புறப்பட்டார். சர்வ அலங்காரம்னா அது என்னென்ன ஆடை ஆபரணங்கள் மணி மகுடம் போக்குவரத்து அதுலதான் அவருக்கு மகுடம் இருக்குது. 4 பேர்ல அவர் ஒருத்தருக்கு தேங்க என்ன அரசனா இருந்தாங்க. ஆமா, நானும் கூட ஏது இவருக்கு மகுடம். அதனால அந்த அரசனே எல்லாம் கொடுத்து அவன் அதுக்கான முறையில் கொடுத்து அனுப்பினதுனால அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அரண்மனையில் வளர்ந்தவர் அல்லவா அவர். அழகிய குதிரை ஒன்று அவரை சுமந்து செல்ல வாயிலில் தயாராக நின்றது. அரண்மனையில் வளர்ந்தனால அதுக்கு தகுந்த மாதிரி குதிரையும் தயாரில் இருக்குது. குதிரையில் தான் மாப்பிள்ளை ஓடுறது அன்னைக்கெல்லாங்க. அன்னைக்கு குதிரையும் கூட எங்கேயாவது இருந்தால் வாடகைக்கு கூட்டு கூட ஓட்டிட்டு பார்ப்பாங்க. இந்த கார் வந்தது அப்புறம் எல்லாம் வருதுங்களா? அப்படியா? உற்றாரும் உறவினரும் சூழ்ந்து வர மணமகன் கோஷ்டினர் புத்தூர் நோக்கி புறப்பட்டார். ஒரு பெரிய கல்யாணம்னு சொல்ல வேணுங்க. கல்யாண கூட்டத்தில் புறப்பட்டு போயிட்டு இருக்குது. அரண்மனை பரிவாரங்களோட அரசனுடைய இதில் நடக்கிறதாச்சு. அரச கோலமும் அந்தனர் கோலமும் ஒருங்கே இணைந்தவராய் குதிரை மீது வரும் நம்பி ஆரூரை எதிர்கொண்டு சென்று வரவேற்று அழைத்து வந்தார் சடங்கலியார். மணப்பெண்ணின் வீடு கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கல்யாண வீடுன்னா அப்புறம் கமுகுகளும் பந்தல் கால்களில் கட்டப்பட்டிருந்தன. வீதியில் இருமருங்கிலும் உள்ள வீடுகளில் வெண்டீர் ஆர்த்தி சுற்றி மணமகனை வரவேற்றனர். இன்னைக்கு ஒருத்தர் சுற்றிட்டு மணமகனின் சுந்தர வடிவினை கண்டோர் அனைவரும் வியந்து பாராட்டினர். தம் குமாரத்திக்கு தகுந்த கணவனைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளார். கன்னியரோ தங்கள் தோழிகளுக்கு வாய்த்த அதிர்ஷ்டத்தைக் கண்டு
உள்ளூர பொறாமைப்பட்டாலும் அதை வெளிக்கு காட்டாது இன்முகத்தோடு அவளை கொண்டாடினார். அந்த பொண்ணோட தோழிமார்களை இப்படி ஒரு மாப்பிள்ளை உள்ளுக்குள்ள பொறாமையாம அப்புறம் வெளியாட்டிக்காம இருந்திருக்கிறாங்களாம அதையும் சொல்றாங்க அந்த கதையில். வேத கோஷங்கள் எழுந்தன, வெளியே மங்கள கீதம் இசைத்தனர், சங்கம் முழங்கியது, பெண்கள் இன்னிசை எழுப்பினர், ஆண்களும் பெண்களுமாய் பந்தலில் நிறைந்திருந்தார். நம்பி ஆரூரர் நடுவே அமர்ந்து திருமண சடங்குகளை நடத்தி வந்தார். அந்த நேரத்தில் மிகவும் வயதான பத்தை ஆரம்பிக்குது. ஆதாரம் பையில் கொண்ட வருநாள் சிரிப்பம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரல்ல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, பழனியின் கிரியவனுக்கு, பழகண்டாயுதவாணிக்கு, அரோகரா, மூர்த்திக்கு, அரோகரா, வேலாய் சாமிக்கு, அரோகரா, அரகர 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 அரோகரா. திருச்சிற்றம்பலம். அற்றவர்க்காரமுது மானாய் போற்றி, அலுவலர்த்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தாகும் வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேர்த்தே நின்ற நிறுவனடி போற்றி, மாயப்பரப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் வெந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி. அருள்மிகு எழுந்திரளும் நாவர் திருவடிகள் போற்றி போற்றி. போற்றி போற்றி. தேவாரம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கோயில் குலை முனைந்தேத்தி புகழ்ந்து பாடி மலையார கும்பிட்டு கூட்டுமாடி சங்கராசலை போற்றி போற்றி என்றும் அலைகுணல் சேர் செஞ்சடையும் மாடி என்றும் ஆரூரா என்றென்று வளராமில்லே பேராயிரம் விரலில் வானோரேற்கும் பெருமானை பிரிவில்லா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் கருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தத்தருளோ அல்லாந்தனை விரிபுறங்கள் தீதலுக்கின் விளைவு போரானை உள்ளிருக்கு வேலூரானை போன்றாரே ஆற்றவானோ போற்றினனே. திருவாசகம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பால் நினைந்தோட்டும் தாயினின் சாலப் பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை விருக்கி உள்ளெறி ஒருக்கி ஒப்பில்லா ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் இங்கிடம் தருளுவது நீயே. திருவிசைப்பா இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கற்றவர்கள் விளங்கும் கற்பிலா கருணை மாக்கடலை மற்றவரறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணிக்கை செற்றவர் புறங்கள் செற்றவன் சிவனை திருவேலி மலலை விற்றிருந்த கற்றவன் தன்னை கடுகம் உள்ளம் முடித எண்ணம் உருவனவே உள்ளம் பெருங்கோயில் உணரம்பு ஆலயம் வள்ளல் விழானாக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனென்றும் காலாவணி விளங்கே. திருப்பல்லாண்டு இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மண்ணுகவில்லை வளர்ந்தவன் பக்தர்கள் வஞ்சர் போயவள பொன்னிசை மண்டபத்துள்ளே உருண்டு பொன்னில்லாம் விளங்க அண்ணனடை மழவா அடியோம் அடியோமு கருள் புரிந்து பின்னை பிறவித்த நெறிதந்தமித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. பெரிய புராணம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அபிராமி என்றது இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்புள்ளவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மக்களும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும்
தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பிரியனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அருகிலும் ஆயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசன் ஒருவாக மகளாத சுகவாமி அருள்வாமி அபிராமியே. முருகப்பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரி சத்தி சரவணமுத்து குருவித்து குருபர என ஓதும் முட்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அடிவேனர் 10 தலை தத்தை கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தருபொருள் பட்சத்துடன் ரட்சித்தருளுவதொரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குக்கு குத்தி குப்பிடி என முதுகூகை கொட்புற்றள நட்புற்ற உணரி வெற்றி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த புறவள பெருமானே. முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு தனியங்கிரியவனுக்கு தண்டாயுதபாணிக்கு தாசலமூர்த்திக்கு வேலாய் சாமிக்கு அரகரா 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 அரோகரா. நமச்சிவாய. குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை இன்று நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய நன்னாளில் எழுந்தருளும் நாதருக்கு 396வது அஸ்தம் விண்மீனும் பௌர்ணமி திதியும் சந்திரனுக்குரியதாக இருக்கும் இந்நன்னாளில் வழிபாடுகள் செய்திருக்கின்றோம். இந்த நன்னாளான இன்று வேண்டுதல் விண்ணப்பமாக திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் விவசாயம் தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையவும் நோய் நொடிகள் இல்லாமலும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அரகம் பொருள் இன்பம் வீடு எனும் நாட்பயனும் பொருந்தி நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் மங்கள வாழ்வெய்தவும் திருவருள் பெருகவும் அருள்மிகு எழுந்தருளும் நாதர் பொன்னார் திருவடிகளில் மலர் தூவி வழிபாடு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாது வாழ்க நான் வரை மேன்மைகள் செய்வடி கற்பனை கைலை மலையானே போற்றி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கலையே போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி திருச்சிற்றம்பலம். செந்து
என்ன கவரே இருக்கு முன்னாடியே உனக்கு தகவல் சொல்லிட்டு